மத்திய அரசு குறைக்கூடிய அமைச்சர்கள் அவை முன்னவர்கள்லாம் நிறைய விமர்சனம் வச்சாங்க. ஆனால் டாஸ்மாக் ஊழலை பற்றி ஒரு வார்த்தை கூட இப்போதைக்கு பேசணும். அதுக்கான கேள்வி எழுப்ப கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. டாஸ்மாக் ஊழலை பற்றி நான் சொல்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அவரே எழுந்து பதில் சொன்னார். மத்திய அமலாக்கத்துறை எந்த எஃப்ஐஆரும் போடாம ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட ஆதாரம் இல்லாம சம்பந்தம் இல்லாத நபர்கள் கிட்ட எல்லாம் அவங்க சோதனை பண்ணிருக்காங்கன்னு அவங்க ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களோட அடிப்படையில சோதனை நடத்தியிருக்காங்க. ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு அவங்க தைரியமா சொல்லட்டும். சோதனை நடத்துறதுக்கு அமலாக்கத்துறை ரெடியா இருக்கும். அதனால இந்த மாதிரி பதில் அல்ல. இன்று மக்கள் எதிர்பார்ப்பது ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு மத்திய அரசாங்கத்தோட துறை சொல்லுதுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உங்களோட பதிலோ, அது தவிர அரசியல் ரீதியான பதில் அல்ல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இன்று நான் பேரவையில அந்த கொஸ்டினை எழுப்பியிருக்கேன். அதற்கான பதிலையும் அவர் கொடுத்திருக்காரு. பார்ப்போம். நன்றி.